திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். என்டிஏ கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணாங்க, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. இப்ப இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா? 75 வருஷம் வரலாறு கொண்ட திமுகவுக்கு விஜய் சவால் விடுறது அரிமாவை அணில் எதிர்ப்பதற்கு சவால். அவங்க கிட்ட என்ன இருக்கு? வெறும் ஓட்டப்பணம் தான் இருக்கு. மக்களுக்காக இலை போட்டு ரெட்டை இலை போட்டு குக்கர்ல சாதம் செஞ்சு அத சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று வீரனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு தான். தெக்க போட்டி போட்டா என்ன, வடக்க போட்டி போட்டா என்ன? விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, மூணாவது இறங்கினா, நாலாவது இறங்கினா, தெக்க என்ன வடக்கு என்ன. பலருக்கும் பொது கூட்டங்களை நடத்துறதே பெரிய சவாலா இருக்கு. அரசியல்ல முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியாது, ஆனா இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்சி பேரை சொல்லி ஒரு கட்சி அதிகமா விமர்சனம் பண்றாங்களோ அந்த கட்சிக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட கூடாது அப்படின்னு ஒரு சில கட்சிகள் தங்கள் மேல என்ன விமர்சனம் வந்தாலும் பதிலடி கொடுக்கும் போது அந்த கட்சி பேரை சொல்லாம தவிர்த்துட்டு வராங்க. இதுதான் இப்ப கரண்ட்ல யதார்த்தமா இருக்கு. டீப்பா திங்க் பண்ணி எந்தெந்த கட்சிகள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தலைவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணாங்க, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதைத்தான் அன்னைக்கு தலைவரும் சொல்லியிருந்தாரு அப்படின்னு தாவேகாவுடைய அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுகவை தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா அப்ப கூட அந்த கட்சியுடைய பேரை சொல்லாம எப்படி ஸ்கிப் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவாகணும். ஒருத்தர் சொல்லி இவர் தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்ப இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு. அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இப்ப இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. நாங்களே நிதி கேட்டுட்டு இருக்கிற நிலைமையில இருக்கோம், எங்க கிட்ட நிதி கேட்கறீங்களே அப்படின்னு கலகலப்பா பேசியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன். ஆனா ஜெயிச்சு திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையா நீங்க கேட்ட கோவில் கட்டி தருவோம், அப்படி இல்லைன்னா அந்த தெய்வமே எங்களை தண்டிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு நிதி இல்ல அப்படின்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. ஒரு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்று எனக்கு நிதி கேட்டிருக்கிறார்கள். இப்ப நிதி நாங்க வாங்குற நேரம், ஏன்னா அப்பதான் நாங்க எலெக்ஷன் ஆகிறார். அந்த அவையாருக்கு சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாக்களியுங்கள், அது உங்களுடைய இஷ்டம். தேர்தல் முடிந்தவுடன் முதல் வேலையாக உங்கள் திருக்கோயில் கட்டுவதற்கு நான் நிதி தருகிறேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம், அது ஒண்ணு பெருசு கிடையாது. ஆனால் நான் ஏமாற்றினால் அந்த தெய்வம் எனக்கு கூலி கொடுக்கும். என்கிட்ட சொல்லிட்டு நீங்க மாறம் போட்டீங்கன்னா அந்த தெய்வம் கூட கொடுக்கும். நாங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. 75 வருஷம் வரலாறு கொண்ட திமுகவுக்கு விஜய் சவால் விடுறது படை சிங்கத்தை அணில் எதிர்ப்பதற்கு சமம் அப்படின்னு விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ லட்சுமணன் தாவேக தலைவர் விஜய விமர்சனம் பண்ணியிருக்காரு. 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவது எப்படி இருக்கின்றது என்றால், படை அரிமாவை அணில் எதிர்ப்பதற்கு சமம். நம்முடைய தலைவர் தளபதியாருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயோடைய வயது. அப்படி இருக்கின்ற வேளையில ஒரு பக்குவமற்ற, ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு பண்பற்ற அரசியல்வாதியாக இருக்கின்றார். அரசியல்வாதியான்னு சொல்லலாமா என்பதே தெரியல, அதற்கு தகுதியா என்பது கூட தெரியவில்லை. 41 அப்பாவி உயிர்களை கொண்டு விட்டு போய் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றவர். அவரும் ஒரு பிஜேபியுடைய ஒரு பி டீம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருப்பது போல் ஒரு தோற்றத்தை, ஒரு மாயை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பிஜேபியுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான் விஜய். அப்படி அவர்
களத்திலே நிற்கப்பட்டு சிறுபான்மையினர் ஓட்டை நமக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகத்தின் ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் விஜய் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவங்க கிட்ட என்ன இருக்கு? வெறும் ஓட்டப்பானை தான் இருக்கு. ஆனா எங்க கிட்ட நல்ல பானை, அதுல சாப்பாடு, அதை போட்டு சாப்பிட்றதுக்கு இலை இருக்கு, அதுவும் ரெட்டலை, கூடவே மாம்பழமும் இருக்கு அப்படின்னு கிரியேட்டிவா திமுக கூட்டணியை கிண்டல் பண்ணியிருக்காங்க பாஜக தமிழிசை. அவர்களின் கூட்டணியில என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. வெறும் கை இருக்குது. வெறும் கையை வைத்து முளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் பானை இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியில் கூட்டணியில் நிச்சயமாக நாங்கள் அவர்களின் சூரிய ஒளி எந்த விதத்திலும் மக்களுக்கு பலன் தராமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே மக்களுக்காக இலை போட்டு ரெட்டை இலை போட்டு குக்கர்ல சாதம் செஞ்சு அதை சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று அவர்கள் முகம் தாமரை போல மலர்வதை பார்த்துவிட்டு சாப்பாடு மட்டும் இல்ல அதுல மாம்பழமும் வைத்து கொடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களின் வயிறு நிரம்ப நாங்கள் பாடுபடுவோமே தவிர நீங்கள் வெறும் கையை வச்சு கொண்டு ஓட்ட பானையில கொண்டு மக்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் வெறும் பானைகளையும் வெறும் கைகளையும் நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள். அதனால்தான் பானைகளும் கைகளும் உங்களோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எங்களுக்கு ஓட்டளிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியிலிருந்து விலகி வரவங்களுக்காக ஒரு குழுவும் போட்டிருக்காங்களாமா. அந்த குழுவோட தலைவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் உங்களோடு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் சேர வேண்டும் என்றார்களோ அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கூட்டணியாக இருந்தாலும் யாரெல்லாம் அந்தந்த கட்சி அணுகுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்களது கட்சியின் சார்பில் அண்ணன் துரைசாமி அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து யாரெல்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அண்ணன் துரைசாமி அவர்கள் அணுகலாம் என்பதையும் நான் இங்கே சொல்லி, ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்று வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அப்பாவை நல்லா வச்சுக்காத மகன் எங்களை விமர்சனம் பண்றாரு, அதுவும் கடுமையா இருந்தா நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு கடுமையா பாமக அன்புமணியை விமர்சனம் பண்ணியிருக்காரு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். எங்களை குறை சொல்லுகின்ற அன்புமணிக்கு எங்களை குறை சொல்லுகின்ற திமுகவை கடுமையாக தாக்குகின்றவர், ஏடிஎம் பிஜேபி பி டீமோ ஏ டீமோ இருக்கிறவர். அவர் வந்து இப்போ அவர் தந்தையை சரியாக வச்சுக்கல, அவங்க அதனால அவங்க கட்சி உடஞ்சிருக்கு. அதே நேரம் அப்பா மகன் உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் எல்லாரையும் மதிக்கின்றவர், அப்பாவையும் மதிப்பார், எல்லாரையும் மக்களையும் மதிப்பார். அந்த கட்சியில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உடைய சண்டை, அது இப்போ வந்து அப்பாவுக்கு நல்லா வச்சுக்கல மகன். எங்கள் தலைவர் கலைஞரை நல்லா வைத்திருந்தார், நல்ல நிலையில் வைத்திருந்தார், நடத்தினார், வணங்கினார். ஆனால் இந்த அந்த பக்குவம் இவருக்கு இல்லை. விதை முளைச்சு செடியாகிறதுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு, அதுவும் இப்ப இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே. ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறார் விஜய் அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியுமா? இதுல எங்களை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு தீய சக்தின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். எதை விதைச்சி முளைக்கிறது 3 அளவு முடிக்கிறதுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு, அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்போ 2016 எடுக்கப்பட்ட வரி ஏய்ப்பு சட்டம். அதான் நானே சொல்கிறேனே, இப்போ நானே சொல்கிறேனே, விஜயுடைய இப்போ வந்து டிக்ளேர் பண்ணணும், நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணணும். அது தகுதி உண்டா? திராணி உண்டா? இவர் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு படம் இவ்வளோ படம், இந்த படத்தை நான் இவ்வளோவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லுது. இதை வரி ஏய்ப்பு செய்து இப்போ நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அளிப்பெடுத்துது. ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள், தவறு செய்கின்ற ஊழல் செய்தவர்கள் அவர் இருக்கின்றார்கள். இப்போ எல்லாமே அத்தகையவர்கள் இவர் வந்து மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சி 3 இலை வரத்துக்குள்ளேயே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்போ யார் தூய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்து போற போக்க பார்த்தா இது சரிப்பட்டு வராது, புது கட்சி ஆரம்பிச்சு விட்டாதான் சரி வரும் அப்படின்னு சின்னம்மா சசிகலா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் பேட்டி கொடுத்திருக்காங்க.
இந்த வாரத்திலேயே புது கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கூட வரலாமாமா. கண்டிப்பா அவங்க நம்மளுடைய பொதுமக்களோட நலன் கருதி அவசியம் கட்சி தொடங்குவாங்க. அவங்க தலைமையில தான் பெரிய கூட்டணி நடக்கும். அவங்க இத்தனை வருஷமா 4-5 முதலமைச்சரை உருவாக்குனவங்க அடுத்த 2026 எலெக்ஷன்லயும் அவங்க கை கட்டுறவங்க தான் முதலமைச்சரா வருவாங்கன்றதையும் கோரிக்கைன்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. கண்டிப்பான முறையில் யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நாள்ல அறிவிப்பு வந்துடும், ஒரு சில நாள்ல இந்த வாரத்திலே கூட அறிவிப்பு வந்துடும். வீரனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு தான். தெக்க போட்டி போட்டா என்ன, வடக்க போட்டி போட்டா என்ன, எல்லாமே நம்ம இடம் தான் தன்னுடைய அடுக்குமொழி வசனத்துல எதுகை மோனை மிடுக்கலா பேசியிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினான்னா 3வது இறங்கினான்னா 4வது இறங்கினான்னா தெற்கன்னா வடக்கன்னா போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறது தான். இந்த இடத்துல நீங்கள் எங்கே நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்களோ அங்கே போட்டி விடுவோம். என்னங்கய்யா, இது ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு அண்ணா. வேற சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்லை, ஏதாவது கொடுத்து விடு. காசு மட்டும் இல்லை, ஏதாவது கொடுத்து விடு. என்னையா, பணம் தான் இல்லை, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். வந்துருங்க. அன்னைக்கு திமுக சார்பா இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு மிக பிரம்மாண்டமா விருதுநகர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் அந்த மைக்குக்கு வாய் இருந்தா அது கொஞ்ச நேரம், சார் நீங்க கொஞ்சம் ஹிண்ட் மட்டும் கொடுத்தா போதும், மிச்சத்தை நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு காரசாரமா எதிர்கட்சிகளை, எதிர்கூட்டணிகளை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடர. பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும், வான வேடிக்கை நடக்கும், மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக, மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரா நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்ன தோணும்னா, திமுகனா பிரம்மாண்டம், அதிலே இளைஞரணினா பிரம்மாண்டம், இன்னும் சொன்னா உதயநிதினா அதைவிட பிரம்மாண்டம். ஏன்னா பலருக்கும் பொது கூட்டங்களை நடத்துறத பெரிய சவாலா இருக்கு.
ஆனால் நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. இப்போ இந்த மாநாடு மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டும் இன்னும் 5 மாநாடுகள் நடக்கவிருக்கு. அதுக்கு தொடக்கமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி கூறுகிறேன். இன்னைக்கு மாதிரி யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.